ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நர்சரி கார்டன். இங்கே வந்து இந்த கார்டன் பேர் வந்து அகஸ்தியா நர்சரி கார்டன். இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. போகிறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா மூலிகை செடியிலேருந்தும் அழகு செடி வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க. பூச்செடியிலேருந்து அதாவது டெக்கரேட்டுக்கு அந்த மாதிரி எல்லா செடியுமே வச்சுருக்காங்க. என்ன வேணும்னாலும் இவங்களுக்கு நம்பர் அந்த இதில் கொடுத்துருக்காங்க ஃப்ளெக்ஸில். நீங்கள் அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. முல்லைச்செடியெல்லாம் வச்சுருக்காங்க. பெரிய பெரிய பூ வருது. அதாவது வந்து ஹைப்ரிடு நாட்டு மல்லி செடி எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த காகிதப்பூன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில். நீங்கள் என்ன பூ, அதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். இது வந்து தொட்டாச்சினிங்கி செடி, அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் செடிஸ் வச்சுருக்காங்க. பெரிய கார்டனுங்க இது. நீங்கள் என்ன செடி வேணும்னாலும் ஃபஸ்ட்டே ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ரெடி பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட போய் பிக்கப் பண்ணிட்டு போய்க்கலாம், வாங்கிக்கலாங்க. அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் எல்லா வகையான செடியும் வச்சுருந்தாங்க. நாங்கள் போய் விசிட் பண்ணி பார்க்கும்போது இவ்வளோ செடி இந்த மாதிரிலாம் இருக்காங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது என்ன செடின்னு உங்களுக்கு பேர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் அடுக்குமல்லி செடியெல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. குண்டுமல்லி இங்கே பாருங்கள். இந்த குண்டுமல்லி செடி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ நாங்கள் அதனால் வாங்கலைங்க. இங்கே பாருங்கள் செம்ம க்ரோத்தாக வச்சுருக்காங்க. அது எப்படிலாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு அந்த அக்கா என்கிட்ட நல்லா ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நல்லா ஹாப்பியாக பேசினாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக அந்த அக்காவை பார்த்ததில். இந்த பூவுக்கு நாங்கள் நித்யா கல்யாணின்னு சொல்லுவோம், நந்தியாவட்ட பூன்னு சொல்லுவோம். உங்கள் ஊர் சைடு இந்த பூவை என்ன பேர் சொல்லுவீங்கன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. பிரண்டை செடி இது எல்லாமே வச்சுருந்தாங்க. நாங்கள் இதை எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு வந்தோங்க. அவங்கக்கிட்ட வந்து வாட்டர் ஆப்பிள் செடி தான் வேணும்னு சொல்லி நாங்கள் ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அவங்க வந்துச்சுன்னா உங்களை நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. உங்கள் நம்பர் கான்டாக்ட் பண்ணுறேங்க, நீங்கள் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்கங்க. நான் வாங்கிட்டு வந்தேன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த செடியை. இங்கே பாருங்கள் எவ்வளோ வகையான செடி வச்சுருக்காங்க. மா, பலா, வாழை அந்த மாதிரி எல்லா செடியுமே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் நவாப்பழ மரம், அரச மரத்துலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. எலுமிச்சஞ்செடி, அப்புறம் இந்த சப்போட்டா பழம், மாம்பழம், இது எல்லாமே வச்சுருந்தாங்க. நாங்கள் எல்லா செடியுமே சுற்றி பார்த்தோம். அவங்க வீடியோ எடுக்கிறோன்னு சொன்னங்காட்டி கண்டிப்பாக சொல்லுங்கள், எங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் வர வைங்க, அது மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் ஷாப்புக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி, நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அங்கே போனீங்கன்னா விசிட் பண்ணிக்கோங்க. செடியும் நீங்கள் வாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க. பாருங்கள் அரச மரம், சவுக்கு மரம், உங்கள் தோட்டத்துக்கு தேவைன்னா தென்னை மரத்துலேருந்து அவங்கக்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா செண்பக மரம் இந்த மாதிரி எதை ஆர்டர் கொடுத்தீங்கனாலும் அவங்க கொண்டு வந்து தந்துடுவாங்க. இங்கே பாருங்கள் புளிய மரத்துலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. இதை எப்படி நல்லா வளர்க்கணும் அதுலேருந்து அவங்க எல்லாமே உங்களுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்கள் பலாமரம்லாம் நிறையா வச்சுருக்காங்க. அந்த சைடு வந்து அவங்க கார்டனை வந்து அதாவது வந்து பதியம் போட்டு வைப்பாங்க இல்லையா, அதுக்காக அந்த பிளேஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கார்டன் சொல்லிட்டு உங்களுக்கு என்ன செடி வேணும்னாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாங்க. இங்கே பாருங்கள் இது அழகுக்கு வீட்டுக்கு முன்னாடி தொங்க விடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி பாட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து அழகு செடி, டேலியா செடி, அப்புறம் இந்த கார்னிசியா பூ, செரிபுரா பூ, இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட. வீட்டுக்கு முன்னாடி அழகுக்கு வைக்கிறது, வீட்டுக்குள்ளே அழகுக்கு வைக்கிறது, அது எல்லாமே வச்சுருந்தாங்க. அங்கே 2 பூனைக்குட்டி இருந்ததுங்க, அது செம க்யூட்டாக இருந்தது. அப்புறம் அந்த பாட்டில் உள்ளே போட்டு வைக்கிற ஸ்டோன்ஸு இது எல்லாமே வச்சுருந்தாங்க. ஒரு சில செடி எல்லாமே எனக்கு பேர் கூட தெரில, அதெல்லாம் அவங்க சொன்னாங்க அந்த அக்கா. இது எப்படி ஃபாலோ பண்ணணும், என்ன பண்ணணும், இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எதுக்கு, எல்லாமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஒன்று ஒன்றா. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்ட்டு. உங்கள் வீட்டையும் நீங்கள் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. உடுமலை மக்களுக்கு இது ரொம்ப பக்கமான ஏரியா. நீங்கள் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். பைக்கில் போனீங்கனாலும் சரி, பஸ்ஸில் போனீங்கனாலும் செஞ்சேரிபுத்தூர் அப்படின்னு கேட்டு இறங்கினீங்கனாலே அங்கே நர்சரி ஷாப் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாலே சொல்லிடுவாங்க. மெயின் ரோட்டு மேலே தாங்க. நீங்கள் நடந்தெல்லாம் எவ்வளோ தூரம் போகணுன்னுலாம் இல்லைங்க. பாருங்கள் ரோடு தெரியும். இங்கே பாருங்கள் தாமரை, அல்லி செடியிலேருந்து எல்லாமே உங்ககிட்ட கிடைக்குதுங்க. அப்புறம் பார்ட்டும் நல்லா பெரிய பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணுற பூச்செடி எல்லாமே வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. தேங்க்யூ, பை பாய்.